السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு மாதத்தில் சங்கையான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான அருள் ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்கின்றோம். 1447 ஆண்டினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மா. மற்ற மாதங்களை விட துல்ஹஜ் மாதத்திற்கு சில சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழங்கி இருக்கின்றார்கள். துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்களிலே எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் நம்மால் செய்ய முடியும். மற்ற மாதங்களை நாம் எடுத்துக்கொண்டால் 5 நேரங்கள் தொழலாம், ஜகாத்தை கொடுக்கலாம், நோன்புகள் வைக்கலாம், உம்ராக்கள் செய்யலாம், ஆனால் ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த 10 நாட்களிலே தொழுகை, நோன்பு, ஜகாத்து, உம்ரா, ஹஜ்ஜி இந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் தான் ஹஜ்ஜினுடைய முக்கியமான செயல்பாடுகள் நடைபெறும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மாதத்தினுடைய பிறை 8, 9, 10, 11, 12 ஆகிய நாட்களில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜையே வைத்திருக்கின்றார். மற்ற மாதங்களிலே ஹஜ்ஜி செய்ய முடியாது.
மற்ற வணக்கங்களை நாம் செய்ய முடியும். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்களிலே எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் செய்ய முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜி என்று சொன்னாலேயே அரஃபாவிலே தங்குவதுதான். துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 அன்றுதான் ஹாஜிகள் அரஃபா மைதானத்திலே ஒன்று சேர்வார்கள். அரஃபாவிலே அவர்கள் வந்து சேரவில்லை என்றால், அரஃபா மைதானத்திலே அவர்கள் தங்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஹஜ்ஜி கூடவே கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு யஅமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலில் 889வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல் ஹஜ்ஜு அரஃபத்துன், ஹஜ்ஜி என்று சொன்னாலேயே அரஃபாவிலே தங்குதல். துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 தான் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவிலே ஒரு ஹாஜி தங்கவில்லை என்றால், ஒரு வினாடியாவது ஒரு நிமிடமாவது அந்த அரஃபாவிலே தங்க வேண்டும். தங்கினால்தான் அவருக்கு ஹஜ்ஜி பூர்த்தியாகும். அரஃபாவிற்கே ஒருவர் செல்லவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜி பூர்த்தியாகாது, அது ஹஜ்ஜே கிடையாது என்பதை பெருமானாருடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அரஃபா என்பது ஒரு மைதானத்தின் பெயர். அரஃபா எங்கே இருக்கிறது? மக்காவிற்கு கிழக்கே 25 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது 12 மைல் தூரத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு மைதானம். மைதானம் என்று சொன்னால் சாதாரண ஒரு மைதானம் அல்ல. லட்சக்கணக்கான ஆஜிகள் அங்கே கூட ஆரம்பித்து தங்குகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மைதானம். கிட்டத்தட்ட அரஃபா மைதானத்தினுடைய நீளத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 8 மைல் நீளம் அது இருக்கும். 4 மைல் அகலம் கொண்டதுதான் அரஃபா மைதானம். அங்கே சென்று ஆஜிகள் என்ன செய்வாங்கன்னா கூடாரத்திலே தங்குவார்கள். அந்த தங்கியினால்தான் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை நிறைவேறும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த அரஃபாவுல தங்குற நாளுக்கு பேருதான் அரஃபா தினம் என்று சொல்வார்கள். அரஃபா தினத்தில் அன்றுதான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்குகின்றார். திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதா, மாயிதாவினுடைய 3வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. 3 செய்திகளை அல்லாஹ் அரஃபா மைதானத்திலே இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றார். இன்றைய தினத்தில் இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்காக முழுமையாக்கி விட்டேன். இந்த மார்க்கம் முழுமை அடைந்தது அரஃபா தினத்தில் தான். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9 அன்றுதான் இந்த மார்க்கம் பரிபூரணமாக அடைகிறது. நாம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு அறகுறையா இருக்குது, நம்மளுக்கு கவலையா இருக்கும். இந்த வீடு முழுமையா முடியுமா முடியாதா, முடிவதற்குள்ளால் நாம் இறந்து விடுவோமா, அது காசு பணம் இல்லாமல் தீர்த்து விடுமா என்று நாம் பயந்து கொண்டே இருப்போம். ஆனால் வீடு கட்டி முழுமையாகிவிட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுவிடும். அதுபோன்றுதான் இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஅவாவினால் முழுமையாக்கப்பட்டது. துல்ஹஜ் மாதம் பிறை 9 ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்ப அல் யௌம, இன்றைய தினம் அப்படின்னா அரஃபா தினம். அரஃபா மைதானத்துல தான் இந்த வசனம் பெருமானாருக்கு இறங்குகின்றது. திருக்குர்ஆனை நாம் திறந்து பார்த்தால் 114 அத்தியாயங்களை 2 வகையாக பிரிப்பார்கள். சிலதை மக்கி என்று சொல்வார்கள், சிலதை மதனி என்று சொல்வார்கள். நாம மக்கி மதனிக்கு என்ன விளக்கம் கொடுப்போம்? மக்கால இறங்கினா அது வெறும் மக்கி, மதீனால இறங்கினா அது வெறும் மதனி என்று நாம் விளக்கம் கொடுக்கின்றோம். அது உண்மையான விளக்கம் அல்ல.
கபலல் ஹிஜ்ரத்தி, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் எல்லாம் அது மக்கி என்று சொல்லப்படும். ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கிய வசனங்கள் எல்லாம் அது மதனி என்று சொல்லப்படும். மக்கி வசனங்கள் மக்காவில இறங்கி இருக்கலாம், மதீனால கூட இறங்கி இருக்கலாம். மதனி வசனங்கள் மக்கால இறங்கி இருக்கலாம், அரபா மைதானத்துல இறங்கி இருக்கலாம், பத்ர் களத்துல இறங்கி இருக்கலாம், உஹது யுத்தத்திலே இறங்கி இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்ப மக்கி என்று சொன்னால் ஹிஜ்ரத்திற்கு முன்னால், மதனி என்று சொன்னால் ஹிஜ்ரத்திற்கு பின்னால். இப்ப அரபா மைதானத்துல இந்த ஆயத்து இறங்குது. அப்ப நம்ம எப்படி சொல்லி இருக்கணும்? அரபின்னு சொல்லி இருக்கணும். அரபின்னு யாராவது சொல்றாங்களா? இல்லை. அப்ப ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் எல்லாம் மக்கி வசனங்கள், ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் மதனி வசனங்கள். இப்படித்தான் நாம் பாகுபடுத்த வேண்டும். அப்ப இந்த ஆயத்தை அல்லாஹ் அரபா மைதானத்தில் இறக்குகின்றால் 3 செய்திகளை அது உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ஒன்று, இந்த மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது. இரண்டாவது என்ன அப்படின்னா, எனது அருள் கொடையை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹுடைய அருள் கொடை தீனுல் இஸ்லாம். நாம முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழுகின்றோம். அந்த இஸ்லாம் என்ற அருள் கொடை இருக்கிறது, அதை அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான். மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்ற செய்தியையும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, பூர்த்தியாக்கிவிட்டான் என்பதற்கு அரபில 2 வார்த்தைகள் இருக்கிறது. அக்கிமல அப்படின்னாலும் பூர்த்தியாக்கி விட்டான், அத்தம்ம அப்படின்னாலும் பூர்த்தியாக்கி விட்டான். 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. அக்கிமலன்னா என்ன அர்த்தம்? அந்த பூர்த்தியாகி விட்டான் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அது பூர்த்தி அடைந்து விட்டால் அதற்கு பின்னால் அதற்கு அழிவு என்பதோ குறைபாடு என்பதோ ஏற்படவே செய்யாது. அது நிரந்தரமாக அது இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு பெயர் தான் அக்குமல, பூர்த்தியாக்கி விட்டார். அத்தம்மன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறமா நீங்கிவிடும். அதற்கு பெயர் தான் அத்தம்ம. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நோன்பை பற்றி சொல்லி காட்டுகின்றார். நாம எப்ப நோன்பு வைக்கிறோம்? ஃபஜ்ர்ல இருந்து சூரியன் மறைகின்ற வரையிலும் நாம் நோன்பு நோக்கின்றோம். சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகின்ற வரையிலும் சாப்பிடுகின்றோம், குடிக்கின்றோம், மனைவியோடு உறவு கொள்கின்றோம். அப்ப சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் உதிக்கின்ற வரை, ஃபஜ்ர் நேரம் வருகின்ற வரையிலும் சாப்பிடலாம், குடிக்கலாம், உறவு கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்மா திம்முஸ்ஸியாம, நீங்கள் நோன்பை பூர்த்தியாக்குங்கள், இலல் லைலி, இரவு வருகின்ற வரையிலும் நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். அத்தம்மாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். இரவு வந்துவிட்டால் அந்த நோன்பை நீடிக்காது, நாம முறித்துக் கொள்ளலாம். ஆனா அக்குமலங்கிற வார்த்தை இருக்கிற இந்த தீனுல் இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது என்றால் நாளுக்கு நாள் அது வளரத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் இந்த தீனுல் இஸ்லாம் யாருக்கும் தலைகுடியவும் செய்யாது. அது லுக்சான் என்று சொல்லப்படுகின்ற குறைவின் பக்கம் அது செல்லவும் செய்யாது. நாளுக்கு நாள் பாருங்கள், வினாடிக்கு வினாடி இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் கூட திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், பூமியின் ஓரங்களை நாம் குறைத்து வருகின்றோம். பூமியின் ஓரங்களை நாம் குறைத்து வருகின்றோம். பூமியின் ஓரம் என்று சொன்னால் மற்ற கொள்கைகளை நாம் குறைக்கின்றோம். இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சூசகமாக ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆக அருமையானவர்களே, அரஃபா தினத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கின்றார். இதற்கு பின்னால மார்க்க சம்பந்தமான சட்டங்கள் சம்பந்தமான எந்த ஆயத்துகளும் இறங்கவில்லை. அது யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டோம். ஹலால் அன்றோடு முடிந்து விட்டது, ஹராம் அன்றோடு முடிந்து விட்டது. இன்னும் யாருமே புதுசா ஒரு ஹலால கொண்டு வரவும் முடியாது, ஹராம கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9 அன்று
அதோடு அல்லாஹ் என்ன செஞ்சானா, உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் வரக்கூடிய இதுவெல்லாம் ஹலால், இதுவெல்லாம் ஹராம் என்ற தீர்மானத்தை அல்லாஹ் அன்றோடு நிறுத்தி வைத்தார். இப்ப புதுசா ஒருத்தர் வந்து இது உங்களுக்கு ஹலாலு தான், இது உங்களுக்கு ஹராமு தான் சொன்னார் அப்படின்னா அது பழசாத்தான் இருக்குதே தவிர அது புதியதாக இருக்கவே செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறங்கிய வசனங்கள் 5 வசனங்கள். நமக்கெல்லாம் தெரியும், தெரியாதவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனுடைய 96வது அத்தியாயம் சூரத்துல் அலக். அலக்னா ரத்த கட்டின்னு அர்த்தம். அந்த அலக் சூறால 1 முதல் 5 வசனங்கள் தான் முதலாக பெருமானாருக்கு இறங்குகின்றன. ஹிரா குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஜிப்ரீல் வருகிறார். வந்து என்ன சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 ஆயத்துக்களை தான் பெருமானாருக்கு முதலாக இறக்கி வைக்கப்படுகிறது. உன் இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீ படிப்பீராக. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தான். இக்ர வ ரப்புக்கல் அக்ரம், கண்ணியமான உன் இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீ படிப்பீராக. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு அவன் கற்றுத் தந்தான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸீர்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய பாக்கெட்லயும் பணம் இருக்குதோ இல்லையோ பேனா கட்டாயமா இருக்கணும். என கல்வி என்பது தொலைந்து போன ஒரு பொருள். அது எங்கு கிடைத்தாலும் கூட, யாரின் மூலமாக கிடைத்தாலும் கூட அதை நாம் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேனாவை சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த காலத்துல கடையில கணக்கு எழுதக்கூடிய கணக்கு பிள்ளைகள்லாம் கணக்கு எழுதிட்டு பேனாவை இந்த காதுல வச்சுக்கிடுவாங்க. சஹாபாக்கள் பேனாவை காதுல தான் வைப்பாங்களா, அப்பதான் டக்குன்னு எழுத முடியுது. அப்ப பேனா என்பதை நாம் வைத்திருக்க வேண்டும். அதான் அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க நம்ம போஸ்ட் ஆபீஸுக்கு போறோம், பேங்குக்கு போறோம், பேனா கொண்டு போறது இல்ல. அங்க யாராவது வந்து அவங்கள்ட்ட பேனா வாங்குறது, எழுதி முடிச்ச பின்னால பாக்கெட் வச்சுட்டு போயிருவாங்க வீட்டுக்கு அடுத்தவங்க பேனாவை. ஒருத்தர் சொன்னாரு, ஹஜ்ரத் நீங்க எல்லாம் பேனாவை கொடுக்காதீங்க, அப்படி பேனாவை கொடுத்தா மூடியை வச்சுக்கிட்டு பேனா மட்டும் கொடுங்க. இப்ப என்கிட்ட 5 மூடி இருக்குது, பேனா இல்ல, பேனாவையும் சேர்த்து கொண்டு போயிருந்தாங்க. அப்ப பேனாவை நம்ம எப்போதே பாக்கெட்ல வைக்கணும். அது ஒரு சுண்ணத்தான காரியம் என்பது மாத்திரம் அல்ல, பேனாவை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லமல் இன்சான மாலம் யஅலம், நாம் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ்தான் நமக்கு கற்றுத் தந்தான். நாம பிறக்கும் பொழுது ஏதாவது நமக்கு தெரிகிறதா? அழுக தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அழுக மட்டும்தான் நாம செஞ்சோம். நம்ம அழுகையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டுதான் நம் தாய் நமக்கு பால் ஊட்டினார், நம்முடைய கழிவுகளை அள்ளினார். அதற்கு பின்னால் அல்லாங்கிற வார்த்தை, அம்மாங்கிற வார்த்தையை தாய் தான் கற்றுத் தருகிறாள், அல்லாஹ் தான் கற்றுத் தருகிறார். இந்த 5 வசனங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறங்குகின்றது. அப்புறமா இந்த 5வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அப்படிங்கிற ஆயத்து அரஃபா மைதானத்துல இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக இறங்கிய ஆயத்து என்ன தெரியுமா? திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரால 281வது வசனம். இந்த ஆயத்து தான் பெருமானாருக்கு கடைசியாக இறங்கிய ஆயத்துக்கள். இந்த ஆயத்து இறங்கி 9வது நாள்ல பெருமானார் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அது என்ன வசனம்? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார். முஸ்லிம்களை மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அழைத்து சொல்லுகின்றார். அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் அழைத்து சொல்லுகின்றான். வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் எங்கு இருந்தாலும், மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரிதான், தீயிலே எரிந்து சாம்பலா போனாலும் சரிதான், பறவைகள் சாப்பிட்டு எச்சமாக போட்டாலும் சரிதான்,
அது நீங்கள் விரும்பி இருக்கிறாலும் சரிதான், நீங்கள் எப்படி போனாலும் சரிதான், உங்களை அவன் மீண்டும் திரும்பவும் எழுப்பி கொண்டு வருவான். அப்படிப்பட்ட நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அவர்கள் சம்பாதித்த நன்மையை சம்பாதித்தால் நல்லது, தீயதை சம்பாதித்தால் நரகம். அவர்கள் சம்பாத்தியங்கள் செய்த அந்த நன்மையோ தீமையோ அவர்களுக்கு பரிபூரணமாக வழங்கப்படும். அவர்கள் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள். ஒருத்தர் 100 நன்மை செஞ்சிருப்பாரு, 99 அல்லாஹ் பதிவு செய்ய மாட்டான். 100னா 100க்கு 100. ஒருத்தர் ஒரே ஒரு பாவம் செஞ்சிருப்பாரு, ஒன்ற பாவமா கூட அல்லாஹ் பதிவு செய்ய மாட்டான். ஒண்ணுனா ஒண்ணுதான், அதை மன்னிப்பானே தவிர ஒரு நிரபராதியை குற்றவாளியாக ஆக்குவதோ குற்றவாளியை நிரபராதியாக ஆக்குவதோ அல்லாஹ்வுடைய தன்மை கிடையாது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதே. இந்த வசனம் தான் பெருமானாருக்கு கடைசியாக இறங்கிய வசனங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப அரஃபா மைதானத்துல மார்க்கம் முழுமையாகிவிட்டது, இஸ்லாத்தை நான் உங்களுக்கு மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஆயத்திற்கு பின்னால ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட எந்த ஆயத்தும் இறங்கவில்லை. அதற்கு பின்னால் யாராவது ஒருவர் இது இந்த காலத்தில் ஹலால் ஹராம் தான், ஹராமை ஹலாலாக்கி கொள்ளலாம், ஹலாலை ஹராமாக்கி கொள்ளலாம் என்ற இஷ்டத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்வாரே ஆனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறுகின்றார். 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப் அல்ல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமா கான லி மூமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வோ ரசூலோ தீர்ப்பு சொல்லிவிட்டால் எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ உரிமைகள் கிடையாது. ஹலாலை ஹராம் என்று ஆக்குவதற்கோ ஹராமை ஹலால் என்று ஆக்குவதற்கோ எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. யாராவது இன்னைக்கு ஹலாலை ஹராமாக்கினால் ஹராமை ஹலாலாக்கினால் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறார்கள். யாராவது அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தால் அவர் தூரமான வழிகட்டிலே திரும்பி வர முடியாத அளவிற்கு தூரமான வழிகட்டிலே சென்று விட்டார் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அரஃபா மைதானத்துல அந்த ஆயத்து இறங்குது. ஒரு யூதர்கள்லாம் சேர்ந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? எங்களுக்கு ஒரு ஆயத்து இறங்கினால், தௌராத் நேரத்துல எங்களுக்கு ஒரு ஆயத்து இறங்கினால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு யூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹுடைய காதுல போய் விழுது. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா யூதர்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. ஐயா ஆயத்தின் அது எந்த ஆயத்துப்பான்னு கேட்கிறாங்க. ஒரு ஆயத்து இறங்கினா நாங்க பெருநாளா கொண்டாடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது எந்த ஆயத்துன்னு கேட்கிறாங்க. உடனே யூதர்கள் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்தை எங்களுக்கு இறங்குனா நாங்க பெருநாளா கொண்டாடுவோம் அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, யூதர்களே இந்த ஆயத்து அரஃபா மைதானத்துல இறங்கி இருக்கு, அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இறங்கி இருக்குது, அது ஒரு சிறப்பு. மூணாவது ரசூலுல்லாஹ் அரஃபா மைதானத்தில் இருக்கும் போது இறங்கி இருக்கிறது, இது மூன்றாவது சிறப்பு. உங்களுக்காச்சும் ஒரு பெருனா எங்களுக்கு 2 பெருனா அப்படின்ட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தைகள் புகாரியில 4055வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி நமக்கு அரஃபா தினம். அன்றைய தினத்திலே நாம் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். ஏன்னா நாடு போற போக்கே நமக்கு தெரியல, யாரையும் நம்ப முடியல அல்லாஹ்வை தவிர. அவர்களை நம்பினால் இவர்களை நம்பினால் கடைசியில நம்ம நடுத்தருக்கு தான் வந்து நிக்கணும். நாம் அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழ வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்காக நாம துஆ செய்ய வேண்டும். சில நாட்கள்ல, சில இரவுகள்ல, சில நேரங்கள்ல நாம கேட்கின்ற பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கூறுகின்றார்களே, அந்த நாட்களில் ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 3585வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. நாம கேட்கின்ற துஆக்களிலேயே சிறந்த துஆ என்னவென்றால் அரஃபா தினத்தில் நாம் கேட்கின்ற துஆ தான் சிறந்த துஆ என்று சொன்னார்கள். அப்ப அரஃபா தினத்துல நமக்கு பிறை 9 எப்பவோ அப்பதான் நமக்கு அரஃபா. அவங்க செவ்வாய்க்கிழமை அரஃபா தினத்தை கொண்டாடுவார்கள். அதை நாம இதோடு நம்ம இணைத்து பார்ப்பது கூடாது. நம்ம நாட்டுல நாம வசிக்கின்ற பகுதிகளில் நமக்கு எப்ப பிறை 9ஓ அன்றைக்கு தான் நமக்கு அரஃபாவுடைய நாள். 10வது நாள் தான் ஈதுல் அல்ஹா, தியாக திருநாள். அதனால நமக்கு வரக்கூடிய 27ஆம் தேதி புதன்கிழமை அரஃபா தினம். அந்த தினத்தில் நோன்பு நோற்பது சுன்னத்தான காரியம். அன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்று சகர் நேரத்துல ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால நோன்பு துறக்கும் நேரத்துல இந்த சமுதாயத்திற்காக, சகோதர சமுதாயத்தவர்களுக்காக நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், குழப்பங்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமே, ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அரஃபா மைதானத்தில் சென்று பார்த்தால் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல அரஃபா மைதானத்தில் பார்த்தா எல்லா ஆட்சிகளும் அங்கு தங்கி இருப்பார்கள். ஆண்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது வெண்மையான ஆடை, மேலாடையும் கீழாடையும் வெண்மையான ஆடை அணிந்திருப்பார்கள். பெண்களுக்கு தனிப்பட்ட ஆடை கிடையாது, முகத்தை மறைக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா ஆண்களை பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் வெண்மையாகத்தான் காட்சி தரும். அழுகாத கண்கள் கூட, ஈவு இறக்கம் வராத கண்கள் கூட, கல்லஞ்சங்கள் கூட கரைந்து கண்ணீர் விட்டு கதவக்கூடிய ஒரு காட்சி அரஃபா மைதானத்திலே அந்த காட்சியை பார்க்க முடியும். அரஃபாவிலே தங்கக்கூடிய ஆட்சிகள் அவங்க நோன்பு வைக்க கூடாது, அவங்களுக்கு அன்னைக்கு பெருநாள். பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம். அது ஆட்சிகள் அரஃபாவிலே இருக்கக்கூடிய ஆட்சிகள் நோன்பு வைக்க மாட்டாங்க. நாம நோன்பு வைக்க வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சிகள் நோன்பு வைக்க கூடாது அப்படின்னு ஹதீஸ்ல வருத, அவனா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் நோன்பு வைக்க மாட்டேன். இங்க வந்த ஆட்சிகள் கூட நோன்பு வைக்கிறது இல்லை. அப்படி அர்த்தம் கிடையாது. அரஃபாவிலே இருக்கக்கூடிய ஆட்சிகள் அவங்களுக்கு அன்னைக்கு பெருநாள், அவங்கதான் நோன்பு வைக்க கூடாது. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த ஆட்சிகள் உள்ளூர்ல இருப்பாங்கன்னா அவங்க தாராளமா நோன்பு வைக்கணும். அப்ப அன்றைக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா துஆவிலே ஈடுபட வேண்டும். அதற்கு உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 2961வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அரஃபா மைதானத்துல கஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு சமுதாயத்திற்காக துஆ செய்தார்கள். அவங்க துஆ செய்யும் பொழுது மூக்கராங்க கீழே விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா? ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு கையை ஊன்றிக் கொண்டு மறுகையினால் அந்த மூக்கராங்கையை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒட்டகம் குலுங்கியது. ரசூலுல்லாஹ் அழுவதை பார்த்து ஒட்டகமே குலுங்குகின்றது. அந்த அளவிற்கு சமுதாயத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து இந்த சமுதாயத்தையும் துஆ செய்ய சொன்னார்கள் என்ற செய்தி அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, 23 ஆண்டுகள் நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். உலகத்தினுடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக 23 ஆண்டுகள் பெருமானாருடைய ஆட்சி. நீதமான ஒரு ஆட்சி, அநீதங்களை பார்க்க முடியாத ஒரு ஆட்சி. அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த உபதேசங்களை எல்லாம் அரஃபா மைதானத்தில் உலக உச்சத்திலே அவர்கள் எடுத்து வைத்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்களே, லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கின்ற நேரத்தில் பெருமானார் கஸ்வாங்கிற ஒட்டகத்தை அமர்ந்து கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வதற்காக ஒரு சஹாபியை நியமனம் செய்து ரசூலுல்லாஹ் சொல்ல அவர் எடுத்து சொல்றார். அவ்வளவு பெரிய கூட்டத்துல கேட்கணுமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் இந்த ஊரில் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. முதலாவது. இரண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இன்ன திமாஅக்கும் வ அஅராலக்கும் அலைக்கும் ஹராமன், உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய பொருளாதாரங்களும்
உங்களுக்கு கண்ணியமானது. யாரையும் கொலை செய்யாதீர்கள், யாருடைய பொருளையும் கொள்ளையடிக்காதீர்கள், யாருடைய மானத்தையும் மரியாதையையும் நீங்கள் பிடுங்கி விடாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 23 ஆண்டு காலம் செய்த அந்த உபதேசங்களை இதையெல்லாம் சொல்லிட்டு இன்னமல் முஃமினூன இக்வா, மூமின்கள் யாவருமே சகோதர சகோதரிகள் தான். உலகத்தில் வாழக்கூடிய ஏகத்துவ கலிமாவை மொழிந்த மூமின்கள் யாராக இருந்தாலும் எல்லோருமே சகோதர சகோதரிகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெள்ளையரை விட கருப்பரை விட வெள்ளையருக்கோ, அரபி அல்லாததை விட அரபியருக்கோ எந்த சிறப்பும் கிடையாது. நான் அரபி பேசுறேன், நான் தான் உயர்ந்தவன், நான் வெள்ளை நிறத்தவன், நான் தான் உயர்ந்தவன். யாரும் யாரை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது. உங்கள்கிட்ட உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் யார்கிட்ட தக்குவாய் இருக்குதோ அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற உபதேசங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு செய்தார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை வருகிறது. அந்த நாள்ல நம்ம நோன்பு வைக்கணும். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சியாமி யௌமி அரஃபத, அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பதாகிறது அது அல்லாஹ்வுக்கு சென்ற ஆண்டு நாம் செய்த சிறுபாவங்களையும் வரக்கூடிய ஆண்டு நாம் செய்ய இருக்கின்ற சிறுபாவங்களையும் சேர்த்து அது மன்னிக்கும் என்று சொன்னார்கள். நல்லறங்கள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய சிறுபாவங்களை மட்டும்தான் மன்னிப்பான். பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து நாங்க பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி பிரமாணம் எடுத்தால்தான் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு நான் அரபா நல்ல நோன்பு வச்சுட்டேன், அந்த ரூபாயை திருப்பி தர மாட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான்னு சொன்னா அவனோட பைத்தியக்காரன் வேற எவருமே கிடையாது. அதனால சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். வரக்கூடிய புதன்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். பெண்கள்கிட்டையும் நாம சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் 28ஆம் தேதி வியாழக்கிழமை ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் கொண்டாடப்படும். நம்முடைய வியனமான பள்ளிவாசல்ல காலையில 6:30க்கு தக்பீர் சொல்லப்படும், 6:45க்கு பயான் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் சரியான 7 மணிக்கு பெருநாள் தொழுகை நடைபெறும். நம்ம போர்டுலையும் எழுதி போட்டிருக்கிறோம், அதையும் கவனமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பெருநாள் அன்று சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா குர்பானி இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அரைநோம்பு முக்கால் நோம்புலாம் சில பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா சகர நேரத்துல எழுந்து சாப்பிட்டு விட்டு குர்பானி அறுக்கிற வரைக்கும் நோம்பு வைக்கணும், அதுக்கு பேர் அரைநோம்பா முக்கா நோம்பா அப்பெல்லாம் சில பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அரைநோம்பு முக்கா நோம்புக்குலாம் இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. பெருநாளைக்கு நோம்பு வைப்பதே அறாம். அன்னைக்கு என்ன போட்டு அரைநோம்பு முக்கா நோம்பு வைக்க? குர்பானி கொடுக்கிறவங்க காலையில நாஸ்தா சாப்பிடாம பெருநாள் தொழுகை முடிஞ்ச உடனே குர்பானிகை கொடுத்துக்கிட்டு அந்த இறைச்சியை சாப்பிடுறது சுண்ணத்து தானே தவிர ஃபர்லாம் கிடையாது. நாம 2வது அன்னைக்கு குர்பானி கொடுப்போம், அப்ப 1 நோம்ப வைக்க முடியும் நம்மளால, மறுநாள் வரைக்குமா சாப்பிடாம இருக்க முடியும்? அது அந்த மாதிரி மார்க்கத்துல இடம் கிடையாது. பெருநாள் அன்று நாம் குர்பானி கொடுக்கிறோமா அன்னைக்கு குர்பானி இறைச்சி முதலாக சாப்பிடுவது. அதான் பெருநாளை சீக்கிரமா நம்ம தொழுக வைக்கணும். சில இடங்கள் இன்னைக்கு 10:30 மணிக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10:30 மணிக்கு ஒரு குர்பானி தொழுதுட்டு போய் குர்பானி அர்த்தம் மகரீப்ல தான் நோம்பு திறக்கணும். அந்த மாதிரி ஆயிரும். தயவு செய்து அந்த மாதிரி நோம்புக்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இல்லை. அரஃபா நாள்ல நோன்பு வைக்கலாம், அது சுன்னத்தான ஒரு காரியம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்கின்றது. நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆட்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.